அழுக வைக்கிறதா இவங்களோட வேலையே நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்பதான் அந்த சீரிஸ் முடிச்சேன். முடிச்சோனே நான் அந்த வீடியோ பண்றேன். எனக்கு என்னன்னா, அந்த கொரியன் டிராமா எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாரும், அந்த சீரிஸோட ஏதோ ஒரு இடத்துல ஆடியன்ஸ அழுக வைக்கிறதுங்கிறது உங்களோட கடமைன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? ஏன்னா இப்ப ரீசென்ட்டா Netflixல ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. வெறும் 4 எபிசோட் தான். அது ஆரம்பிச்சதும் தெரியல, போனதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. நெறைய இடங்கள்ல சிரிக்கிறோம், நெறைய இடங்கள்ல வந்து ஆச்சரியப்படுறோம், நெறைய இடங்கள்ல வந்து எமோஷனலா ஃபீல் ஆவுது. அது அவ்ளோ சோல்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்ல பார்க்குற மாரி ஒரு சீரிஸா இருக்கு. மஸ்ட் வாட்ச்ன்னு சொல்லுவேன். தமிழ்ல கூட இருக்கு. பட் ஆனா அந்த லாங்குவேஜ்லயே பாருங்க. இங்கிலீஷ் சப்டைட்டில்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. ரொம்ப அரக்க பறக்கலா இருக்காது. அப்படியே ஸ்லோவா தான் போகும். இந்த ஹீரோயின் வந்து மிகப்பெரிய கனவுகளோட இருக்கிற ஒரு சுட்டித்தனமான ஒரு பொண்ணு. ஆனா இந்த ஹீரோக்கு அந்த பொண்ண தவிர வேற எதுவுமே கிடையாது. உலகமே அந்த பொண்ணு தான். ஆனா நாட் ஜஸ்ட் லவ், ரொமான்ஸ்ன்னு மட்டும் இல்லாம ஒரு விமன் எம்பவர்மென்ட், ஒரு வாழ்வியல், அந்த ஊரு அத பத்தி நெறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. அத வந்து போற போக்குல அப்படியே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு ஒரு சீரிஸ் தான் இது. "வென் லைஃப் கிவ்ஸ் யூ டாங்கரின்ஸ்ன்னு" சொல்ட்டு தமிழ்லயும் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் 1 மாசத்துல இந்த சீரிஸோட வீடியோஸ நெறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்ளோ நல்லா இருக்கு. பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழ மறக்காம பதிவு பண்ணுங்க.